Good evening, everyone. Good evening, ma'am. Good evening, Kanna. So, நம்ம எந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எந்த சாப்டர்? ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். மறந்துட்டீங்களா உண்மையாவே? எந்த சாப்டர்னே மறந்துட்டீங்களா? தத்வதிகா என்ன சாப்டர் சாமி? Yes, ma'am. Ma'am, alcohol, phenols and ether பார்த்துட்டு இருந்தோம் மேம். கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பனைல் குரூப் பார்த்துட்டு இருக்கோம் மேம். எஸ். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க சாப்டர் வந்து ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா? அதுதான் அவங்க கார்பனைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. ரைட். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். ப்ளீஸ் கவனிச்சுக்கோங்க. யாராவது புதுசா இருந்தீங்கனாலும் இல்லை லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்களுக்காக. ஸோ ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருந்து ஒரு ரேண்டமா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா கண்டிப்பா அது இந்த சாப்டர்ல இருந்து வரும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்னெல்லாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம்னா பேசிக்லி கார்பனைல் குரூப் இருக்கக்கூடிய வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்தோம். லைக் ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைடு, அந்த மாதிரி கார்பனைல் குரூப் மட்டும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னென்னங்கிறது பார்த்தோம். அப்புறம் கார்பனைல் குரூப்போட கார்பன் இருக்குங்க இல்லையா, அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன், ஜியாமெட்ரி அதெல்லாம் பார்த்தோம். So carbonyl groupல இருக்கிற கார்பனோட ஹைபிரிடைசேஷன் is sp2 and the geometry is trigonal planar. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்தோம். ப்ரிப்பரேஷன்ல வந்து ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், அதாவது இந்த சாப்டர்ல மட்டுமே ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரேண்டமா ப்ரிப்பரேஷன் அவங்க சொல்லாம அது 3 செட்ஸா பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் செட்ல வில் பி சீயிங் ரியாக்ஷன்ஸ், லைக் அந்த ஒரு ஸ்பெசிபிக் ரியாக்ஷனை மட்டுமே எடுத்து நம்மளால ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்ல. செகண்ட் செட்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆல்டிஹைடா மட்டும்தான் என்னால அந்த ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் செட்ல ஒன்லி கீட்டோன். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம போத் ஆல்டிஹைட், கீட்டோன் கேட்டகரியில நம்ம 2 ரியாக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஒன்னு வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், that is primary alcohol oxidize பண்ணா aldehyde prepare பண்ணிக்கலாம். secondary alcohol oxidize பண்ணா ketone prepare பண்ணிக்கலாம். second reaction வந்து using alkene. alkene என்னால aldehydeாவும் மாத்த முடியும், ketoneாவும் மாத்த முடியும். எனக்கு என்ன aldehyde என்ன ketone வேணுங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி நான் alkene சூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அந்த ரியாக்ஷன் என்னதுக்கன்னா, alkene நான் என்ன பண்ணா will end up with aldehyde and ketone. Ozonolysis. Very good. Ozonolysis. So what is ozone? Formula of ozone? O3. Very good. So alkene எப்படி ஓசோனலைசிஸ் பண்றது, எப்படி ஆல்டிஹைட், கீட்டோன் கிடைக்கும்ங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஒருவேளை அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஆல்டிஹைட்ஸோ இல்ல கீட்டோன்ஸோ கொடுத்துட்டு எந்த ஆல்கீன் யூஸ் பண்ணணும்னு கேட்டா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் தான் கடைசியா பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்பெசிபிக்கான செட்ல we have one more reaction, that is நம்மளால ஆல்கைன்ஸ்ல இருந்தும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். வாட் இஸ் ஆல்கைன்? ஆல்கைன்னா என்னதுக்கன்னா, ஆல்கைன்ஸ் ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம். கரெக்ட்டுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸோ ஆல்கைன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஆல்கைன்ஸை என்ன பண்ணா ஆல்டிஹைடும் கீட்டோனும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஒன்றும் புது ரியாக்ஷன்லாம் கிடையாது. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே ஹைட்ரோ கார்பன்லயே இந்த ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க, which is called hydration of alkyne. What is hydration? ஹைட்ரேஷன்ங்கிறது addition of water. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல தேர்ட் ரியாக்ஷன் hydration of alkynes. So CH3 or ரொம்ப சிம்பிளான ஆல்கைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் போவோம்.
சி ட்ரிபிள் பாண்ட் சி, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இந்த ஆல்கைனோட பேர் என்னங்க? இந்த ஆல்கைனோட பேரு ஈத்தேன். ethine. ஓகேங்களா? This is called eth because we have two carbons and both the carbons are connected through triple bond, so it is ethine. So இதுல வந்து we are adding water. யூஸ்வலா இது எப்படி அவங்க போட்டு காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம் கூட இந்த ரியேஜென்ட்டை பார்த்தீங்கனாலே டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் மெர்குரிக் சால்ட் HgSO4 அப்படின்னு போடுவாங்க, இல்லைன்னா Hg2+ போடுவாங்க. ஸோ இப்படி போட்டிருந்தாலே நம்ம ஆல்கைன் கூட வாட்டர் ஆட் பண்ணணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H+ and OH- ஸ்பிளிட் ஆகும். கரெக்டுங்களா? H+ and OH- ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு OH- போய் இந்த ட்ரிபிள் பாண்ட்ல போய் ஆட் ஆகும். எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட், எந்த கார்பன்ல வேணாலும் போய் ஆட் ஆகலாம். ஏன்னா இந்த ஆல்கைன் வந்து சிமெட்ரிக்கல் சிஸ்டம். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற இடத்த கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இது ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கைன். ஸோ ப்ராப்ளம் இல்லை, எந்த கார்பன்ல வேணாலும் போய் ஆட் ஆகலாம். அசிமெட்ரிக்கல் சிஸ்டமா இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ யோர் மார்கோனிகோவ்ஸ் ரூல். வாட் இஸ் மார்கோனிகோவ்ஸ் அடிஷன்? What is Markovnikov's addition? Least substitution carbon add on. இதுல வந்து யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க, கவனிச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் ஃப்ரம் தி ரியேஜென்ட் will get added to highly substituted carbon. ஓகேங்களா? நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் ஃப்ரம் தி ரியேஜென்ட் will get added to highly substituted carbon. எது highly substituted carbon எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கார்பன் வித் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ எந்த கார்பன் ஹைட்ரஜனை குறைவா வச்சிருக்கோ அதுதான் ஹைலி சப்ஸ்டியூட்டட் கார்பன். புரியுதுங்களா? ரைட். ஸோ அதை ஹைலி சப்ஸ்டியூட்டட் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கார்பன் வித் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ் பண்றவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ now as far as this alkyne is concerned, this seems to be a symmetrical one, இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் OH- will get attached to this carbon அப்படின்னு வச்சுப்போம். So already கார்பனை சுத்தி we have 4 chemical bonds. This is going to be a 5th bond, obviously unstable. அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற one of the bonds கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இந்த கார்பன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸா மாறிடும். To this negatively charged carbon, this H+ will get attached. அப்ப என்ன ஆகும்? ஹைட்ரஜன், கார்பன், OH, டபுள் பாண்ட் CH2. கரெக்ட்டுங்களா? இங்க டபுள் பாண்டும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கிறதுனால ஈனாலா இருக்கு. இது டாட்டமரைஸ் ஆகும். எப்படி டாட்டமரைஸ் ஆகும்? ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்க பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ கார்பனை சுத்தி 5 பாண்ட்ஸ் வந்துடும், which is unstable. அப்ப இங்க இருக்கிற பாண்ட் இந்த கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா CH2- ஆயிரும். அது கூட இந்த H+ போய் அட்டாச் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் CH3. புரிஞ்சுதுங்களா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப நான் இன்னொரு ஓகே, இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு சொல்லுங்க. எத்தனால். வெரி குட், எத்தனால். ஆர் இதுக்கு காமன் நேம் சொல்லுங்களேன். எத்தனால்ங்கிறது IUPAC நேம். we have 2 carbons and functional group is formaldehydeங்கிறதுனால எத்தனால்னு சொல்லிட்டீங்க. எஸ் கண்ணா, காமன் நேம் இது நம்ம யூசுவலா சொல்ற பேர் தான். அசிட்டோன். அசிட்டோன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ which means நீங்க கீட்டோனை பத்தி பேசுறீங்கன்னு அர்த்தம். நாங்க கீட்டோன் இல்லீங்களே, அசிட்டால்டிஹைட். வெரி குட், இட் இஸ் அசிட்டால்டிஹைட். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ ஐ ஹாவ் another alkyne, அதுக்கு நீங்க தான் சொல்லணும். CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இதுலயும் நீங்க அதே மாதிரி ஹைட்ரேஷன் பண்ணி எனக்கு என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்க பாப்போம்.
வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்லையா, அதில் எங்கள் ஒய்ஃப் அதை பார்த்தாங்க. சொல்லிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒன்று வாங்கினேன், தெரிச்சியே வாங்கினேன், இவர்கிட்ட தான் வாங்கினப்ப நம்ம அவர் பேர் மணிகிட்ட வாங்கினேன், மணிகிட்ட வாங்கிக்கலாம் கூட்ட மாட்டாரு அப்படின்னு அவர்கிட்டே நான் வாங்கிட்டேன். இந்த ஆல்கைனோட பேர் என்னங்க? we have 3 carbons, so it is propyne. கெமிஸ்ட்ரி படிச்சு, இன்ஜினியரிங் படிச்சு, மறுபடியும் ஃபார்மா படிச்சு எங்கெங்கயோ போய் ஆமா மறுபடியும் கெமிஸ்ட்ரி வந்தேன்னா நம்ம நல்ல இடம். வீட்டுல நம்ம பேசிட்டு அங்கே அதே மாதிரி சொல்லுங்க. அசிட்டோன். ஓகே, தத்துவத்திகாவோட ஆன்சர் அசிட்டோன். மெத்தில் ஆல்டிஹைடு. ஓகே, மகாலட்சுமி வந்து மெத்தில் ஆல்டிஹைட்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்துருவோமா? அதே மெக்கானிசம் தான். இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ண போறேன். OH மைனஸ் H பிளஸ். எங்க நான் ஆட் ஆகும் OH மைனஸ்? இது வந்து ஒரு அசிமெட்ரிக்கல் ஆல்கைன். அப்போ இதுல எது வந்து ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்? லெஃப்ட்டுங்களா இல்ல ரைட்டா? இது ரெண்டுல எது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்? கார்பன் வித் லெஸ். ஓகே, பூபேஷ் வந்து ப்ரோபனோன்னு சொல்லியிருக்காங்க. பாத்திரலாம் பூபேஷ். எதுக்கான ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்? லெஃப்டா ரைட்டுங்களா? டிக் பண்ணிருக்கிறதுல எது? லெஃப்ட் சைடு இல்லைங்களா? ஏன்னா கார்பன் வித் less number of hydrogen atoms considered to be highly substituted. So இந்த OH வந்து இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த கார்பனுக்கு பாண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ CH3 COH டபுள் பாண்ட் CH2. அடுத்தது ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பாண்ட் இங்க போயிடும். ஸோ கீட்டோ இனால் டாட்டமரிசம் நடந்து we'll end up with this compound CH3 C double bond O single bond CH3. So it is propanone or acetone. ரெண்டு பேத்தோட ஆன்சர் மே கரெக்ட். சூப்பர். இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம். எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Which one of the following carbonyl compounds cannot be prepared by addition of water on an alkyne in the presence of mercuric sulfate and sulfuric acid? I have compound A, B, C and D. இந்த 4 காம்பவுண்ட்ல எந்த காம்பவுண்ட ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க. ஆல்கைன்ல வாட்டர் ஆட் பண்ணி இந்த 4ல ஏதோ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ண முடியாதான், எதுன்னு கேக்குறாங்க. சோ ஒண்ணா போட்டு பாருங்க கண்ணா. ஒரு 1 minute டைம் தரேன், அப்புறம் நானும் சேர்ந்து போறேன். ஓகே, இப்போ சேர்ந்து போடலாம், கவனிச்சுட்டே வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த
இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்டிஹைட். கரெக்ட்டுங்களா? இதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னோட ஆல்கைன் எப்படி இருந்திருக்கணும்? என்னோட நார்மல் லாஜிக் என்ன? என்னோட ஆரம்பிக்கும் போது எத்தனை கார்பன்ஸ் இருக்கோ நான் முடிக்கும் போது அதே கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ என்னோட ஆல்கைன் எப்படி இருக்கணும்னு நான் செலக்ட் பண்ணுவேன்னா இதே மாதிரி 2 கார்பன்ஸ் இருக்கணும்னு செலக்ட் பண்ணுவேன். ஆல்கைன் சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரிபிள் பாண்ட் எங்க, வேற வழியே இங்கதான் வந்தாகணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, இதுல நான் வாட்டர் ஆட் பண்ணா எனக்கு இந்த ஆல்டிஹைட் தான் கிடைக்கும்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணல. ரைட். அடுத்தது இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த காம்பவுண்ட ப்ரிப்பேர் பண்ணணும்னா இங்க பாருங்க, இது ஒரு சைக்ளோஹெக்சேன் ரிங். அதுக்கப்புறம் இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா நான் எங்க போடணும்? கண்டிப்பா இங்க போட முடியாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி we have ப்ராப்பரா வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இங்க போய் நான் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் போட முடியாது. கரெக்ட்டுங்களா? நான் இங்க போடலாம் ட்ரிபிள் பாண்ட போட்டு என்ன ஆகும்? இங்க ஒரு வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு நீங்க வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா இந்த ப்ராடக்ட் வரும். நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆகும்? OH மைனஸ் எங்க கணா போகும்? லெஃப்ட் சைட் கார்பனுக்கா ரைட் சைட் கார்பனுக்குங்களா? திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் இல்லைங்களா? அப்ப இங்க போகும். ஸோ இந்த பாண்ட் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ OH டபுள் பாண்ட் CH2. அடுத்தது இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதையும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஷன் 3 எடுத்துக்கலாம். I have 3 carbons 1 2 3. ஆல்கைன்னா என்னங்க? ட்ரிபிள் பாண்ட் போடணுமா? ஒன்னா இங்க போடணும், இல்லைன்னா இங்க போடணும். எங்க போட்டாலுமே தட் இஸ் கன்சிடர்ட் டு பி prop 19. கரெக்ட்டுங்களா? ஸோ எங்க வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்க போடுறேன். எங்க போட்டாலும் அதே தாங்க நான் காம்பவுண்டு. ஸோ ப்ரொப்பைனை நம்ம ப்ரொப்பைன்ல வாட்டர் ஆட் பண்ணா என்ன ஆகும்னு நம்ம இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். என்ன கிடைக்கும்? அசிட்டோன் கிடைக்குது. ஆனா இங்க அசிட்டோன் இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த காம்பவுண்ட தான் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதுவே 4th காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். 4 கார்பன்ஸ். இப்போ எனக்கு டபுள் பாண்டோட ட்ரிபிள் பாண்டோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஒன்னா ட்ரிபிள் பாண்ட் இங்க போடலாம், இல்லைன்னா இங்க போடலாம். ட்ரிபிள் பாண்ட இங்க போடலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல நீங்க ரெண்டையுமே ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு பாருங்க. இந்த காம்பவுண்ட் உங்களால தாராளமா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா இந்த ஆப்ஷன் சில இருக்க காம்பவுண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து செட் 1 முடிச்சிட்டோம். செட் 1ல நம்மளால வந்து போத் ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஓசோலைசிஸ் ஆஃப் ஆல்கீன் அண்ட் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன். கரெக்ட்டுங்களா? அடுத்தது நம்ம செகண்ட் செட்டுக்கு போறோம். இதுல நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடா மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? இதுல வந்து ஒரு 2 நேமிங் ரியாக்ஷன்ஸும் சேர்ந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், தட் இஸ் ஒன்லி ஆல்டிஹைட்ல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இது ரொம்ப ஃபேமஸான நேமிங் ரியாக்ஷன். வாட் இஸ் திஸ்? இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன கண்ணா? RC டபுள் பாண்ட் OCl. சோ இந்த எஸ் அசிட்டைல் குளோரைடு. பூபேஷ், அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். இட் இஸ் நாட் அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடுங்கிறது என்ன தெரியுங்களா? CH3C டபுள் பாண்ட் OCl அப்படிங்கிறது அசிட்டைல் குளோரைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்க பண்றது என்ன மிஸ்டேக்னு சொல்றேன். இப்போ இதை நான் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க பூபேஷ்? ROHங்கிறது என்ன கண்ணா? ஓகே, மகாலட்சுமியோட ஆன்சர் கரெக்ட். வரேன் கண்ணா. பூபேஷ், இப்போ ROHங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்கஹால்னு தானே சொல்லணும். நீங்க மெத்தனால்னு சொன்னது தப்பு தானே? சோ மெத்தனால்ங்கிறது எப்ப சொல்லலாம்? R வந்து CH3 இருக்கும் போது தான் மெத்தனால்னு சொல்லணும். R வந்து CH2 CH3 இருக்கும் போது நம்ம வந்து அது எத்தனால்னு சொல்லணும். சோ ஆல்கஹால்ங்கிறது தான் பொதுவான வார்த்தை. அந்த மாதிரி இங்க நான் பொதுவா தானே எழுதியிருக்கேன், ஆர்னு தானே சொல்லியிருக்கேன். சோ திஸ் குரூப் இஸ் கால்ட் அசைல் குரூப். அங்க CH3C டபுள் பாண்ட் இருந்தா தான் அசிட்டைல் அப்படின்னு சொல்லணும். சோ திஸ் இஸ் பேசிக்கலி அசைல் chloride, or it is also called as acid chloride. Acid, 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 normal acid, acid chloride. Acid ல இருந்து நம்மால இந்த acid chloride prepare பண்ண முடியும், OH remove பண்ணிட்டு. Right. இப்போ to which I am adding this hydrogen. Basically என்னோட ஐடியா என்னன்னா, இங்க இருக்கிற Cl-ம் இங்க இருக்கிற one of the hydrogens சேர்ந்து HCl வெளியில வரும். அப்ப இங்க ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனைல் குரூப் கூட வந்து அட்டாச் ஆயிடும். சோ என்ன ப்ராடக்ட் வரும்?
RC double bond OH. கரெக்ட்டுங்களா? இங்க ஃபார்ம் ஆனது என்ன கண்ணா? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இது? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட். அழகா ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆனா எப்பவுமே ஹைட்ரஜன்ஸ் போடும்போது கூடவே நம்ம ஒரு கேட்டலிஸ்டையும் போடுவோமே, அது என்னது? பெலேடியம். கரெக்ட்டுங்களா? பிளாட்டினம் பெலேடியம்லாம் போடுவோம் தானே? எஸ். ஸோ இங்க பேசிக்லி என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுங்களா? addition of hydrogen. Basically addition of hydrogen is called reduction. கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. என்னோட ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க்ல ஐ ஹாவ் அசைல் குளோரைட் இன் விச் ஐ எம் ஆடிங் ஹைட்ரஜன். அது கூட பெலேடியமும் இருக்கு. சரிங்களா? அப்ப ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிடுது. ஒன்ஸ் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன் அதோட ஸ்டாப் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆல்டிஹைட் இருக்கு, அதே கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஹைட்ரஜனும் இருக்கு, கேட்டலிஸ்டான பெலேடியமும் இருக்குன்னா ஃபர்தரா ஆல்டிஹைட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம். தட் இஸ் ஃபர்தரா அது ரெடியூஸ் ஆகலாம். கரெக்ட்டுங்களா? ஆல்டிஹைட் ஃபர்தரா ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் ஃபர்தரா ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஆக்சிடேஷன் சீக்வன்ஸ்ல படிச்சிருப்போமே. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிட், ஆசிட் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஃபர்தரா ரெடியூஸ் ஆச்சுன்னா we'll end up with primary alcohol, right? So ஆனா நம்மளுக்கு எதுக்கு இந்த ரியாக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? நம்மளுக்கு ஆல்டிஹைட் தான் வேணும், பிரைமரி ஆல்கஹால்லாம் வேண்டாம். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ல இது ஃபர்தரா இன்வால்வ் ஆக கூடாது, இது பிரைமரி ஆல்கஹால ரெடியூஸ் ஆயிடக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெலேடியம் வந்து கேட்டலிஸ்ட் ரொம்ப பயங்கரமா ஆக்டிவா இருந்தாதான் அது ஃபர்தரா கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆல்டிஹைடை இன்வால்வ் பண்ண விட்டுரும். அப்போ பெலேடியமோட ஆக்டிவிட்டியை குறைக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நான் கேட்டலிட்டிக் பாய்சன் போட போறேன், பேரியம் சல்ஃபேட். அவ்வளவுதான். ஸோ ஆல்டிஹைட் வந்து ஃபர்தரா ரெடியூஸ் ஆகாது. ஸோ கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை பேரியம் சல்ஃபேட் குறைச்சிடும். ரைட். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஆச்சே. ஆர்ல ஸ்டார்ட் ஆகும். It is a kind of reduction. Yes. Rosenman reaction. Rosenman's reduction. Rosenman's reduction. Super. So இதுல வந்து நீங்க எந்த ஆல்டிஹைடை வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு ஆல்டிஹைடை தவிர. சரி, எல்லா ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஆல்டிஹைடை தவிர. ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா கேட்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கணும்? ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க, பேர்லாம் வேண்டாம். எனக்கு இந்த ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா வாட் மஸ்ட் பி மை ஸ்டார்டிங் மெட்டீரியல்? பேர்லாம் வேண்டாம், ஃபார்முலா மட்டும் தான் கேட்கிறேன். CH3C+OCl. அவ்வளவுதான். CH3C+OCl. கரெக்ட்டுங்களா? இது இருந்ததுன்னா எனக்கு இந்த ஸ்பெசிபிக்கான ஆல்டிஹைட் கிடைச்சிடும். ஒருவேளை இந்த ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் திஸ்? பென்சீன்ல ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் பென்சால்டிஹைட். அப்ப எனக்கு என்ன ப்ரிப்பேர், ஐ மீன் என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருக்கணும்? பென்சாயில் குளோரைடு. வெரி குட், பென்சாயில் குளோரைடு. பரவாயில்லையே தத்வதிகா, பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். பென்சாயில் குளோரைடு பேரு. நான் 2-3 காம்பவுண்ட் சொல்றேன், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒரே மாதிரியான காம்பவுண்ட் கிடையாது. தத்வதிகா சூப்பரா சொன்னாங்க இந்த காம்பவுண்டோட பேரு. ஆக்சுவலி பென்சீன்ல டைரக்டா குளோரின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் திஸ்? Chlorobenzene. Very good, chlorobenzene. What is this? அது ஈஸி ஆச்சு. benzyl chloride. அதாவது பென்சீன்ல I have one CH2 group to which I have chlorine. சரிங்களா? So this is called benzyl chloride. இதுவே
benzene kuda I have carbonyl group to which I have chlorine. இதுக்கு பேரு benzoyl chloride. இதுவே பென்சீன் கூட ஒரு கார்பன், அந்த கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான், மற்ற ரெண்டுமே குளோரின்னா this is called benzyl chloride. இதெல்லாம் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். So this is your benzoyl chloride. So நம்மளுக்கு பென்சால்டிஹைட் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? சரி, இப்போ நான் வந்து இன்னொரு காம்பவுண்ட் சொல்றேன். இந்த காம்பவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லுங்க. What is this? Then a compound kana. Formaldehyde. Very good, formaldehyde. Or it is also called as IUPAC name. Methanol. இல்லைங்களா? சரி, இப்போ எனக்கு வந்து இந்த காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். என்னோட ஸ்டார்டிங் மெட்டல் என்னவா இருக்கும்? எஸ் மகாலட்சுமி, உங்களோட ஆன்சர் கரெக்ட். ஃபார்மால்டிஹைட் ஆர் மெத்தலால்டிஹைட் இல்லைன்னா மெத்தனல். Yes, what should be the starting material? Starting material எப்படி இருக்கணும்? RC double bond OCl. So இங்க எனக்கு என்ன R வேணுமோ அதுக்கேத்த மாதிரியான R இங்க செலக்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இங்க ஃபார்மால்டிஹைட்ல I have hydrogen. அப்ப அங்க என்னவா இருக்கணும் கண்ணா? HC double bond OCl இப்படி இருக்கணும். கரெக்ட்டுங்களா? So this is called yes Satvatika, this cannot be prepared. அது எதனாலன்னு சொல்றேன். So this is called formyl chloride. இந்த ஃபார்மால்டிஹைட இந்த ரியாக்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இருக்கு பாருங்க, this is highly unstable. இப்படி ஒரு காம்பவுண்டே நம்ம கிட்ட இருக்காது. இந்த காம்பவுண்ட் இருந்தாதானே நம்ம ரோசன்மன்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ஃபார்மைல் குளோரைடே நம்ம கிட்ட இருக்காது. காரணம் என்னன்னா, ஆக்சுவலி இந்த அசைல் குளோரைடை பொறுத்த வரைக்கும் this carbon is attached with highly substituted atom which is oxygen. இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். குளோரின் என்ன பண்ணுவோம்? இதுவும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான், இதுவும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கும். அப்ப கார்பன் கிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இது ஆல்ரெடி கார்பன் எலக்ட்ரான் இல்லாம இருக்கு. நம்மளோட இந்த கேசஸ்ல எல்லாம் இவங்க எல்லாம் எலக்ட்ரானை டுவர்ட்ஸ் கார்பன் கொடுத்து கார்பனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இந்த ஃபார்மல் குளோரைடை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கார்பனுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஹைட்ரஜனால முடியாது. அது நெய்தர் எலக்ட்ரான் டொனேட்டிங் நார் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். கரெக்ட்டுங்களா? அப்ப அது என்ன பண்ணாது? எலக்ட்ரான் கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. ஸோ கார்பன் பயங்கர எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். அந்த காம்பவுண்ட் வேகமா டீகம்போஸ் ஆகி HCl அண்ட் கார்பன் மோனாக்சைடா போயிடும். அப்படி ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இல்லைங்கும் போது நம்மளால அந்த காம்பவுண்டையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ ரோசன்மன்ஸ் ரிடக்ஷனை யூஸ் பண்ணி we cannot prepare formaldehydeங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ this is your first reaction aldehyde preparationல. next reaction நான் மெட்டீரியல் எழுதுறேன், ஐ மீன் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எழுதுறேன். அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுங்க. என்ன ஃபங்க்ஷனல் குரூப் பண்ணாது? பூபேஷ் தெரியுதுங்களா? aldehyde miss. aldehyde RC double bond OH ஆச்சுங்களே, இது aldehyde இல்ல. Yes, Tatvatika is right. It is called nitrile. Cyano group கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. ஏன் அப்ப சைனோன்னு எழுதாம நைட்ரோன் ஐ மீன் நைட்ரல்னு எழுதுறேன்? ஆக்சுவலி RCN நீங்க சைனோன்னு சொல்லலாம் இல்ல நைட்ரல்னு சொல்லலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ரெண்டு பேர் இருக்கும். இப்ப ஆல்கஹால்னா அதை நான் ஹைட்ராக்சின்னு சொல்லலாம், ஆல்கஹால்னு சொல்லலாம். கரெக்டுங்க? இதெல்லாம் எதனால வந்ததுன்னா, நம்ம IUPAC நாமென்க்ளேச்சர்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு ரெண்டு படிச்சிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணணும்னா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவேன், சஃபிக்ஸா யூஸ் பண்ணணும்னா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபிக்ஸா இருக்கணும்னா ஹைட்ராக்சி, சஃபிக்ஸா இருக்கணும்னா OL. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி தான் இந்த நைட்ரலும். இதை நான் ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணணும்னா சயனோன் யூஸ் பண்ணுவேன், சஃபிக்ஸா யூஸ் பண்ணணும்னா நைட்ரல்னு யூஸ் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? அந்த IUPAC நாமென்க்ளேச்சர் அந்த லிஸ்ட்ல நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் திஸ் நைட்ரல். சரி, இதை ரெடியூஸ் பண்றதுக்கு நான் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போறேன், which is called tin and HCl.
சரிங்களா? ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? எப்படி ரெடியூஸ் பண்ணும்? எஸ், tin and HCl பதிலா stannous chloride போடலாம். What is the formula of stannous chloride? SN stannous னு சொல்லிட்டேன். SN Cl2. Very good, very good, very good. So இது என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை சப்ளை பண்ணும். ஸோ இது சப்ளை பண்ற ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா இந்த கார்பன்லையும் இந்த நைட்ரஜன்லையும் போய் ட்ரிபிள் பாண்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த பாண்ட்ஸுக்கு பதிலாக ஆட் ஆயிரும். ஸோ RCH டபுள் பாண்ட் NH. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணலாம்? வாட்டர் என்ன பண்ணலாம்? இங்க போய் இந்த கார்பன்ல ஆட் பண்ணலாமா? ஸோ இது வந்து OH மைனஸ் அண்ட் H பிளஸ் ஸ்பிளிட் ஆயிரும். among carbon and nitrogen being highly electronegative atom, nitrogen மேல partial negative chargeம் கார்பனுக்கு partial positive chargeம் வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த OH மைனஸ் எங்க போகும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட தான் போகும் to form another bond. அன்ஸ்டேபிள் இல்லைங்களா அந்த பாண்ட். அப்போ இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி N மைனஸ் ஆயிரும். அது கூட இந்த H பிளஸ் போய் அட்டாச் ஆயிரும். So what will be the next structure? RCH OH single bond NH2. கரெக்ட்டுங்களா? அடுத்தது ஒரே கார்பன் மேல லோன் பேர் இருக்கிற நைட்ரஜன், லோன் பேர் இருக்கிற ஆக்சிஜன் ரெண்டுமே இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ஃபிஃப்த் பாண்ட் தட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்ப இங்க இருக்கிற பாண்ட் NH2 மைனஸா போயிடும். அது கூட இந்த H பிளஸ் போய் அட்டாச் ஆகி NH3 வெளியில போயிடும். ஸோ the product is RC double bond OH. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்மளுக்கு ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சைனோ குரூப்பை நம்மளால வந்து ரெடியூஸ் பண்ணியும் நம்மளால ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிடக்ஷன் யோசிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்மளுக்கு ஒன்று சஜஸ்ட் பண்றாங்க. இப்போ ரியேஜென்ட்ஸ் அப்படின்னா இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெடியூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறது சின்ன காம்பவுண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய காம்பவுண்ட். அந்த பெரிய காம்பவுண்ட்ல நம்ம ரெடியூஸ் பண்ற குரூப்பை தவிர நிறைய சென்சிட்டிவ் குரூப்ஸும் இருக்கலாம். அந்த சென்சிட்டிவ் குரூப் எல்லாம் வந்து நம்ம ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ரெடியூசிங் ஏஜென்ட்டோ இல்லை நம்ம யூஸ் பண்ற எந்த ரியேஜென்ட்டுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து த்ரூ ப்ராக்டிஸ் நீங்க நிறைய படிக்க தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சில ரியேஜென்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அது எல்லா சென்சிட்டிவ் ஏரியாலையும் போய் ரியாக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அப்ப நம்ம எதிர்பார்க்கிற ப்ராடக்ட் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நைட்ரலே இருக்கு, இந்த R குரூப்ல வேற ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் சைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரெடியூஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் அதையும் போய் ரெடியூஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட டிசையர்ட் ப்ராடக்ட் வராது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம யூஸ் பண்ணும் ஒரு ரியேஜென்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரியேஜென்ட் தான் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்றாங்க, which is called டைபால். டைபால்ங்கிறது இட் இஸ் a kind of reducing agent. அது வந்து ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பை ஸ்பெசிஃபிக்கா ரெடியூஸ் பண்ணும், which is நைட்ரில் அண்ட் எஸ்டர். எஸ்டர் இருந்தா அந்த எஸ்டரை ரெடியூஸ் பண்ணி ஆல்டிஹைடா மாத்தும். நைட்ரில் இருந்தா தட் இஸ் RC ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதை ஸ்பெசிஃபிக்கா ரெடியூஸ் பண்ணி அதையும் வந்து ஆல்டிஹைடா மாத்தும். வேற சென்சிட்டிவான வேற எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் அந்த இடத்த வந்து அதை டச் பண்ணவே பண்ணாது, அது அப்படியே விட்டுரும். ஓகேங்களா? ஸோ CH2 double bond CH single bond CH2 C triple bond N வச்சுக்கோங்க. ஸோ சென்சிட்டிவ் சைட்னு சொல்றது இந்த டபுள் பாண்ட் தான். நான் ரேண்டமா ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டேன்னா அது வந்து ரெடியூஸ் ஆயிரும். அது ரெடியூஸ் ஆகக்கூடாதுன்னா ஐ கேன் யூஸ் டைபால் H. இது என்ன பண்ணும்? இதை மட்டும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH, இந்த கார்பன் அப்படியே இருக்குங்க, அதை நீங்க ஆல்டிஹைடா மாத்துங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப டைபால் ஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் அது வேற ஏதோ ஒரு பெரிய பேரை அப்ரிவேட் பண்ணிருக்காங்க டைபால் ஹெச்னு. வாட் இஸ் திஸ் டைபால் ஹெச்? அதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க? டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. வெரி குட், வெரி குட். டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. சோ அதோட ஸ்ட்ரக்சர் பாத்துடலாங்களா? அலுமினியம் நீங்க நடுவுல வச்சுக்கோங்க. What is the valency of aluminium? Which means aluminiumனால எவ்வளவு chemical bonds ஃபார்ம் பண்ண முடியும்? Group number is 13. So
3. வெரி குட் 3. ஹைட்ரைடுன்னு சொல்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்தது டை ஐசோ, பேர் ஃபுல் ஃபார்ம் எழுதிடலாமா? டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. அவ்வளவுதான். ஸோ அலுமினியம் எழுதிட்டேன், ஹைட்ரைடு எழுதிட்டேன். இப்போ ஐசோபியூட்டைல் எழுதணும். எத்தனை எழுதணும்? 2 எழுதணும். ஓகேங்களா? ஐசோனா 3 கார்பன் இப்படி 7 மாதிரி கனெக்ட் ஆயிருக்குங்க. அடுத்தது ஏதாவது கார்பன் வந்தால் இங்கிருந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இல்லைன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இங்க செகண்ட் கார்பன்ல இருந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஐசோன் போட்டிருக்கு. அப்போ 3 கார்பன் இப்படி 7 மாதிரி இருக்கு. பியூட்டைல்னா டோட்டலா 4 கார்பன்ஸ், 3 கார்பன்ஸ் தான் எழுதியிருக்கு. அப்ப இன்னொரு கார்பன் எங்க போடணும்? இங்க போட்டு அது அலுமினியம் கூட கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி டிட்டோ இன்னொன்று போட்டுடலாமா இந்த பக்கம்? அவ்வளவுதான். வேலன்சி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதான். CH3, CH3, CH2 அண்ட் ஹைட்ரஜன். இங்க ஒரு CH3, CH3, CH2 அண்ட் ஹைட்ரஜன். அவ்வளவுதான். இதுதான் டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரைட். இதே மாதிரி இது எஸ்டரையும் ஸ்பெசிஃபிக்கா ரெடியூஸ் பண்ணிடும். ரைட். ஸோ இது வந்து டைபால் H. ஸோ நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் படிச்சிருக்கோம்? ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன் using stannous chloride and HCl and dibal H. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஞாபகம் இருக்குங்களா? பேர் ஞாபகம் இருக்கா? எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ரைட். ஸோ இது டைபால். ஓகே, டைபால் வந்து நைட்ரல் அண்ட் எஸ்டர் ரெண்டையுமே ரெடியூஸ் பண்ணுங்க. இட்ஸ் அப்ளிகபிள் ஆல்சோ டு எஸ்டர். ரைட். இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் பேச போறது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் பேச போறேன். கவனிங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது பென்சால்டிஹைடு. பென்சின் கூட ஆல்டிஹைட் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது பென்சால்டிஹைட்னு சொல்லுவோமா? பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு 4 மெத்தட் சஜஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அந்த 4 மெத்தட்ல 3 மெத்தட்லயுமே ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் டொலீன். ஓகேங்களா? டொலீனை நீங்க பென்சால்டிஹைடா மாத்தணும். ஓகேங்களா? வாட் இஸ் டொலீன்? வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்? வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொலீன்? வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொலீன்? பென்சின் கூட ஒரு மித்தைல் குரூப் இருந்தால் CH3 மித்தைல் குரூப் இருந்தால் டொலீன். கரெக்ட்டுங்களா? சோ டொலீனை பென்சால்டிஹைடா மாத்த போறேன். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்குங்க. அதுல 3 மெத்தட்ல வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் சேம், which is your டொலீன். இதுல வந்து மெக்கானிசம்ஸ் உங்களுக்கு உங்களோட ஸ்கோப்ல, சிலபஸ் ஸ்கோப்ல கிடையாது. அதனால மெக்கானிசம் வேண்டாம். பட் ரியாக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் CH3. so this is your toluene இல்லைங்களா? இது கூட நான் என்ன ரிஏஜென்ட் ஆட் பண்ண போறேன்னா CrO2Cl2. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? குரோமைல் குளோரைடு. இட்ஸ் கால்ட் குரோமைல் குளோரைடு. அண்ட் இங்க கார்பன் டைசல்ஃபைடுங்கிற சால்வெண்ட் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸா மாறும். அந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா யூ எண்ட் அப் வித் பென்சால்டிஹைட். சரிங்களா? பட் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு மெக்கானிசம் உங்களுக்கு இல்லாததுனால நான் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். கவனிங்க. பென்சீனுக்கு பென்சீன் அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? இங்க இருக்கிற 3 ஹைட்ரஜன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜன் அப்படியே போட்டுருங்க சாமி. இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் வேற ஒரு குரூப் போட போறேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா CrO2Cl2 இருக்கு இல்லைங்களா? இதுல இருக்கிற ஒரு ஆக்சிஜனை தூக்கி லெஃப்ட் சைட்ல போடுங்க. OCrO. இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜனை தூக்கி லெஃப்ட் சைட்ல போட்டீங்களா? அந்த ஆக்சிஜனுக்கு பதிலா H அப்புறம் அந்த Cl. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த சீல் இங்க 2 இருக்கா? 2ன்னு போட்டுருங்க. ஆக்சுவலி இது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஹைட்ரஜன் நடுவுல வராது. நீங்க ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல ஹைட்ரஜன் டெர்மினலா தான் வரும். அவங்க வந்து ஒரு கண்டென்ஸ்டா தான் எழுதியிருக்காங்க.
இதே குரூப் டிட்டோ அப்படியே போட்டுருங்க இந்த பக்கமும் O CRO HClO2. அவ்வளவுதான். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ். இதை நீங்க ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணும். ஹைட்ரலைஸ் பண்ண என்ன ஆகும்? H2O in presence of acid. இது பென்சால்டிஹைடா மாறிடும். எதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, ஒன் ஆஃப் த நீட் எக்ஸாம்ஸ்ல இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அது அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ என்ன ஆகும்? நம்மளுக்கு பென்சால்டிஹைட் கிடைச்சிடும். சரிங்களா? அவ்வளவுதான். செகண்ட் ரியாக்ஷன்லையும் மை ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் டொலீன். ஆனா நான் யூஸ் பண்ற ரியேஜென்ட் வேற. ஓகேங்களா? அந்த ரியேஜென்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நான் எழுதுனேன் இல்லையா, இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். சொல்லுங்க பாப்போம், அதோட பேர் என்னன்னு? Itard reaction. வாவ், சூப்பர். இட்டார்ட் ரியாக்ஷன். மகாலட்சுமி குரோமைல் குளோரைட் கரெக்டா சொல்லி இருந்திருக்காங்க. சூப்பர். இப்ப இட்டார்ட் ரியாக்ஷன் சொன்னது யாருங்க? Miss Bhupesh. Very good, Bhupesh. Right, I have toluene to which I'm adding a reagent. Reagent ஓட பேர் நீங்க சொல்லணும் இப்போ. CRO3. இதுக்கு பேர் என்ன கண்ணா? Chromic oxide. ஓகேங்களா? சரி, இன்னொன்னு எழுதுறேன், கரெக்டா சொல்லுங்க பாப்போம். What is this? தெரியலையா? ஒருவேளை நான் இப்படி கண்டென்ஸ்டா எழுதுனதுனால தெரியலையோ? இங்க சைட்ல எழுதுறேன், இங்கே எழுதுனா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியா இருக்குமே எழுதுறேன். CH3 C double bond O, CH3 C double bond O, and both the carbonyl groups are connected through oxygen. What is this? Yes, Mahalakshmi, super kana. Acid anhydride. Okay, அது எந்த ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆன anhydride kana? Acid anhydrideங்கிறது generalized term which is alcohol அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா நான் ஸ்பெசிபிக்கான anhydride எழுதியிருக்கேன். அது அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வந்ததுனால that is called acidic anhydride. ஓகேங்களா? But that was a good try, Mahalakshmi. Acidic anhydride. இதுவே RC double bond O அப்படின்னு போட்டிருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் அசைல் anhydride னு சொல்லி. ஐ மீன் ஆசிட் anhydride னு சொல்லி. ரைட். இப்போ இங்கேயும் இதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்தரா ஹைட்ரலைஸ் ஆகி will end up with benzaldehyde. சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்தலாம். இதையும் ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்ட்ரக்சரையும் ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. கார்பன் 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் அப்படியே போட்டுருங்க. இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த CH3Oல OCH3 ஐ மீன் OCOCH3 அவ்வளவுதான். இதை மட்டும் அப்படியே இங்கிருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? OCOCH3, அதே மாதிரி OCOCH3 அவ்வளவுதான். ஸோ இதை வந்து ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா you'll end up with benzaldehyde. இதுக்கு பேர் கிடையாதுக்கன்னா இது நார்மல் ரியாக்ஷன் தான். இன்னொரு தேர்ட் ரியாக்ஷன் அண்ட் லாஸ்ட் ரியாக்ஷன், toluene. இது கூட ஐம் ட்ரீட்டிங் குளோரின். ஓகேங்களா? ஜென்ரலா நம்ம குளோரின் போட்டுட்டு FeCl3 இல்லைன்னா அலுமினியம் குளோரைட் போட்டா குளோரின் எங்க போய் அட்டாச் ஆகும்? ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல போய் அட்டாச் ஆகும். கரெக்டுங்களா? ஆனா இங்க நான் குளோரின் போட்டுட்டு லைட் எனர்ஜி போடுறேன். லைட் எனர்ஜியோ இல்ல ஹீட்டோ பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற சைட் செயின்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலா குளோரின் வில் பி சப்ஸ்டியூட்டட். இன்னும் நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின் போய் சப்ஸ்டியூட் ஆக போகுது. அதே தான் நான் பண்ண போறேன். 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் அப்படியே போட்டேன், 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த காம்பவுண்ட வாட்டரோட பிரசன்ஸ்ல 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ண போறேன்.
அப்ப என்ன ஆகும்னா 2 குளோரினுக்கு பதிலா 2 OH ஃப்ரம் வாட்டர் இட் வில் கெட் சப்ஸ்டிடியூட்டட். அடுத்த ஸ்டெப் நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க கண்ணா. 2 குளோரினுக்கு பதிலா 2 OH போய் சப்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டாம் ஈஸி, நீங்க சொல்லிடுவீங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எப்போ நம்ம பேசுறதா ஒரே கார்பன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய 2 ஆட்டம் சீட் ஆக முடியுங்களா? நோ மேம். அப்போ என்ன ஆகும்? H2O வந்து ரிமூவ் ஆகி அங்க பென்சால்டிஹைடா மாறும். அவ்வளவுதான். சோ இந்த 2 OHல ஏதாவது ஒரு OH பாண்ட் உடைஞ்சு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ இந்த பாண்ட் உடைஞ்சு OH மைனஸா வெளியில போயிடும். So carbon double bond O single bond hydrogen அவ்வளவுதான் பென்சால்டிஹைட் கிடைச்சிருச்சு. சோ பென்சால்டிஹைடு டொலீன்ல இருந்து மட்டுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு 3 ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு தனி ரியாக்ஷன் இருக்கு, தட் இஸ் ஃப்ரம் பென்சீன். சரிங்களா? இப்போ நீங்களே சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க. திஸ் இஸ் யோர் ஸ்டார்டிங் மெட்டீரியல், ஓகேங்களா, which is benzene. எனக்கு வந்து இந்த பென்சீனை பென்சால்டிஹைடா மாத்தணும். நீங்க சொல்லுங்க கண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குல்ல? நீங்க டெக்னிக்கலாலாம் சொல்லுங்கலாம் நான் கேட்கல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு டெக்னிக்கலாவே தெரியும். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதிருப்பீங்க, தெரியும். பட் டெக்னிக்கலா கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. லாஜிக்னு ஒண்ணு இருக்குல்ல. பென்சீன்ல எதை அட்டாச் பண்ணும்? C double bond OH அட்டாச் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? பென்சீன் மாதிரியான அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட்ல ஒரு குரூப்பை ஹைட்ரஜனுக்கு பதிலா அட்டாச் பண்றோம்னாலே இட் இஸ் சப்ஸ்டிடியூஷன், கரெக்ட்டுங்களா? அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட்ல என்ன சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்? நியூக்ளியோஃபிலிக்கா எலக்ட்ரோஃபிலிக்கா? நியூக்ளியோஃபிலிக் நடந்துருமா அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட்ல? நடக்காது தானே? எஸ். சோ மகாலட்சுமி சொல்ற மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப சூப்பரா நடக்கும். அப்போ நம்மளோட எலக்ட்ரோஃபைல் எப்படி இருக்கணும்? C double bond OH இப்படி ஒரு எலக்ட்ரோஃபைலா இருக்கணும். ஆனா நம்மளுக்கு தெரியும், ஒரு டைரக்டா ஒரு எலக்ட்ரோஃபைல கொண்டு போய் ரியாக்ஷன்ல போட முடியாது. அந்த ரியாக்ஷன்ல நம்ம தான் எலக்ட்ரோஃபைல ஜெனரேட் பண்ணணும்னு. சோ நம்ம எத்தனையோ எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் படிச்சிட்டோம். சோ இந்த எலக்ட்ரோஃபைல்ங்கிறது நம்மளோட அசைல் குரூப் மாதிரி இருக்கு. சோ பேசிக்கலி நம்ம ஃபிரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் பண்ணலாம். சோ ஃபிரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? யூசுவலா அலுமினியம் குளோரைடுங்கிற கேட்டலிஸ்ட போடுவோம், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி அசைல் குளோரைடை நம்ம வந்து ரியேஜென்ட்டா போடுவோம். சோ இங்க அசைல் குளோரைடு எப்படி இருந்திருக்கலாம்? HC double bond OCl. இந்த அசைல் குளோரைடு போட்டால் இந்த அலுமினியம் குளோரைடு என்ன பண்ணும்? இந்த பாண்டை ஹெட்ரோலைட்டிக்கா உடைச்சு பாண்ட் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்ப HC double bond O plus and Cl minus ஆ பிரிஞ்சிடும். and the Cl minus will get attached to AlCl3. கரெக்ட்டுங்களா? அப்படித்தான் இந்த எலக்ட்ரோஃபைல் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகும். ஆனா என்ன ப்ராப்ளம்? இப்பதான் நான் சொன்ன ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன்ல இந்த ரியேஜென்ட் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் நான் சொன்னேன்னா, which is your ஃபார்மைல் குளோரைடு. அப்ப இது ரியேஜென்ட்டை நல்லா டைரக்டா ஆட் பண்ண முடியாது. பட் இன்னொரு ஐடியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தத்வதிகா சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த ரியேஜென்ட்டை நம்மளால ஆட் பண்ண முடியாது. பட் இந்த ரியேஜென்ட்டை நம்மளால டெஸ்ட் டியூப்லயே ப்ரிப்பேர் பண்ண முடியும் பை ஆடிங் கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்மைல் குளோரைடா டெஸ்ட் டியூப்ல ஃபார்ம் ஆகும். அது இம்மீடியட்டா அலுமினியம் குளோரைட் கூட சேர்ந்து will end up with this electrophile. அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் போய் பென்சீன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடத்திடும், சரிங்களா? அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபிரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் தான், பட் அதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம். ஏன்னா அதுல ரியேஜென்ட் வந்து நம்ம டைரக்டா ஆட் பண்ண மாட்டோம், டைரக்டா ஆட் பண்ணிடுவோம். பட் இங்க டைரக்டா ஆட் பண்ணாம அந்த ரியேஜென்ட்டவே இன்சிட்டூல ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், கரெக்ட்டுங்களா? இன்சிட்டூல ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது டெஸ்ட் டியூப்ல அப்பவே அந்த ரியேஜென்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அது அப்படியே கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபிரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் இருக்கு. மகாலட்சுமி சொன்ன மாதிரி இட் இஸ் கேட்டர்மேன் கவுச் ரியாக்ஷன்.
சூப்பர், அவ்வளவுதான். ஸோ இதோட ஒன்லி ஆல்டிஹைடும் முடிஞ்சதுங்க. சரிங்களா? அடுத்தது வில் மூவ் ஆன் டு ஒன்லி கீட்டோன் செட். சரிங்களா? அதுல நான் ஒரு காம்பவுண்ட் எழுதுறேன். இந்நேரத்துக்கு அது உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், கஷ்டம் இல்லை, சொல்லிடுவீங்க. What is this? What functional group is this? Nitrile, yes. To which we are adding this reagent. What is this? Grignard reagent, yes. இப்போ as usual Grignard reagent போட்ட என்ன மெக்கானிசமோ அதே மெக்கானிசம் தான். மெக்னீசியமுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் ஆருக்கு பார்ஷியல் நெகட்டிவ், அண்ட் இங்க வந்து கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ், நைட்ரஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ். So this negatively charged R will approach this positively charged carbon to form fifth chemical bond, but obviously that is unstable. அப்ப இங்க இருக்கிற one of the bonds நைட்ரஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி N மைனஸ் ஆ மாறிடும். To that N மைனஸ் இந்த MgX பிளஸ் போய் அட்டாச் ஆயிடுமா, ஒரு கவுண்டர் அயானா பக்கத்துல நிக்குங்களா. ஸோ கார்பன் கூட இப்போ புது ஆர் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. டபுள் பாண்ட் N மைனஸ் அண்ட் MgX பிளஸ். அடுத்தது என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா ஹைட்ரலைஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா. ஸோ வாட்டர் போட்டோம்னா என்ன ஆகும், வாட்டரும் H பிளஸ் அண்ட் OH மைனஸா ஸ்பிளிட் ஆகும். ஸோ OH மைனஸ் எங்க போகும், டு திஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன். அப்போ மறுபடியும் இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் நைட்ரஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த H பிளஸ் சேர்ந்துரும். அப்ப ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் H பிளஸ் கூட சேர்ந்துரும். ஸோ RCr OH சிங்கிள் பாண்ட் NH மேல ஆல்ரெடி இருந்த மைனஸ் சைன் அப்படியே தாங்க இருக்கும், MgX பிளஸ். அடுத்தது ஒரே கார்பன் மேல லோன் பேர் இருக்கிற ஆக்சிஜனும் இருக்கு, லோன் பேர் இருக்கிற இன்ஃபேக்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற நைட்ரஜனும் இருக்கு, ஆப்வியஸ்லி அன்ஸ்டேபிள். அப்ப இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த பாண்ட் வந்து நைட்ரஜன் கூட சேர்ந்து இன்னொரு மைனஸா மாறிடும், அது கூட இந்த H பிளஸ் போய் அட்டாச் ஆயிடும். ஸோ வாட் வில் பி யுவர் ஃபைனல் ப்ராடக்ட், RCr டபுள் பாண்ட் O பிளஸ் N. இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் NH2 மைனஸ் MgX பிளஸ். அவ்வளவுதான், உங்களோட கீட்டோன் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு என்ன கீட்டோன், என்ன ஆர் குரூப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி யூ சூஸ் திஸ் நைட்ரில் அண்ட் Grignard reagent. புரிஞ்சுதுங்களா? ஃபைன். எப்பவுமே Grignard reagent யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல Grignard reagent இருக்கு, அப்படியே Grignard reagent இருக்கும்போது ஆசிட் அதுல வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன் சால்வெண்ட் வந்து வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது Grignard reagent இருந்தால்? வை? Grignard reagent reaction இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஹைட்ரலைஸ் பண்றதுக்கு வாட்டர் யூஸ் பண்றீங்க, தட் இஸ் ஓகே. பட் இனிஷியலா Grignard reagent நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணும்போது வாட்டர் சால்வெண்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? ஆமா மகாலட்சுமி, அந்த பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். பட் வாட் இஸ் தி மெயின் ப்ராடக்ட்? அது என்ன ஆயிரும்னா Grignard reagentல இருக்கிற ஆரும் வாட்டர்ல இருந்து வர ஹெச்சும் சேர்ந்து ஒரு ஹைட்ரோ கார்பனா மாறிடும், ஒரு ஆல்கேனா மாறிடும், இல்லைன்னா ஒரு ஹைட்ரோ கார்பனா மாறிடும். ஆனா நம்ம அந்த இடத்துல Grignard reagent வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போட்டிருப்போம், அது போய் சப்ஸ்ட்ரேட்ல ரியாக்ட் ஆகணும்னு நம்ம போட்டிருப்போம். ஆனா நீங்க சால்வெண்ட்டை வாட்டரா போட்டிருந்தீங்கன்னா ஒரு H பிளஸ் டொனேட் பண்ணக்கூடிய எந்த சிஸ்டம் போட்டீங்கன்னாலும் சரி, அது கூட போய் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி ஹைட்ரோ கார்பன் கிடைக்குமே தவிர Grignard reagent சப்ஸ்ட்ரேட் கூட ரியாக்ட் ஆகாது. அப்போ எப்பவுமே Grignard reagent போடுறீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் உங்களுக்கு வேண்டாம்னா வாட்டர் போட்டுறாதீங்க. வாட்டர் மட்டும் இல்ல, ஆல்கஹால் மாதிரியான H பிளஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய எந்த காம்பவுண்டுமே போடக்கூடாது. ஃபைன். சரி, செகண்ட் மெத்தட் போவோமா கீட்டோன் ப்ரிப்பரேஷனுக்கு? நீங்க சொல்லுங்க. என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் பென்சீனுங்க, சரிங்களா? I have to prepare this ketone. இந்த கீட்டோனோட பேர் சொல்ல முடியுமா? அசிட்டோஃபினோன் மிஸ். வெரி குட் பூபேஷ், அசிட்டோஃபினோனே தான். சரி, எனக்கு இந்த அசிட்டோஃபினோன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன். பென்சீன் இருக்கு, ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துட்டேன், என்ன ஏதோ ஒரு ரியேஜென்ட் போடுங்க, போட்டு எனக்கு
அசிட்டோஃபினோனை ப்ரிப்பேர் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டான லாஜிக் வேணும், எதையோ ஒன்று போட்டு ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு தெரியும், அதனாலதான் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அதுதான் சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி நீங்க ஒரு இல்லனாலும் அது ஃபங்க்ஷன் ஆகும். பென்சீன்ல ஏதோ ஒரு குரூப்பை அட்டாச் பண்ணணும், அப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலா அட்டாச் பண்ணணும். ஸோ பென்சீன்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடத்தணும். அப்ப அது கண்டிப்பா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா தான் இருக்கும். அப்ப அது எந்த எலக்ட்ரோஃபைல் இருக்கணும், அது எங்க இருந்து ஜெனரேட் பண்ணலாம், அதுக்கு ஏத்த மாதிரி ரியேஜென்ட் கொடுங்க. ஓகே, அது ஏனே தெரியல, எல்லாருமே ஃப்ரிடல் கிராவ்ஸ் ரியாக்ஷன், உங்களுக்கு ஃப்ரிடல் கிராவ்ஸ் ஆல்கிலேஷனோ அசைலேஷனோ அது தெரிஞ்சிருது. ரியேஜென்ட் என்னன்னு கேட்டா நீங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே அலுமினியம் குளோரைட் தான் சொல்றீங்க. அது கேட்டலிஸ்ட். அது என்னமோ காமனா எல்லாருமே, நீங்க தத்வதிக்கா மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான். எல்லா ஸ்கூல்ல இருந்து எந்த ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணாலும் அலுமினியம் குளோரைட் தான் சொல்றாங்க. அலுமினியம் குளோரைட் வந்து இட் இஸ் லூஸ் ஆசிட், அது கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ஆனா ஸ்டார்டிங் மெட்டீரியல் தட் இஸ் ரியேஜென்ட் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு முக்கியம். கவிராஜ் வந்து C1HCl சொல்றாங்க, C1CH4 சொல்றாங்க. அது இல்ல கண்ணா, இப்போ அலுமினியம் CH3COCl என்ன சாமி? CH3COCl. ஆமா ஆமா, CH3COCl. ஓகே கவிராஜ், நீங்க நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரிடல் கிராவ்ஸ் அசைலேஷன் அதுல இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அது அந்த மாதிரி அவசியம் இல்லை கண்ணா. இந்த அசிட்டைல் குளோரைட் வந்து ஸ்டேபிள் தான், நம்மளால ரியேஜென்ட் வாங்க முடியும். ரியேஜென்ட்டை வாங்கி ஆட் பண்ணிடலாம், இன்சிட்டூல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்ப என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் இந்த கார்பன் குளோரின் பாண்டோடையும் பாண்ட் இருக்கிற 2 எலக்ட்ரானும் குளோரினுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்போ CH3CO+ எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆயிடும். அது அழகா போய் நம்மளுக்கு அசிட்டோஃபினோனை கொடுத்துரும். ஒருவேளை எனக்கு பென்சோஃபினோன் வேணும்னு வைங்க, அப்போ பென்சீன் கூட எதை ஆட் பண்ணுவீங்க? பென்சாயில் குளோரைட். அவ்வளவுதான். எஸ், பென்சாயில் குளோரைட் யார் சொன்னது? மிஸ், நான் தான் மிஸ். ஓகே, சுமித்துங்களா? எஸ் மிஸ். சூப்பர் கண்ணா, எஸ் ரைட். ஸோ பென்சீன் கூட பென்சாயில் குளோரைட் போடுங்க, அலுமினியம் குளோரைட் போடுங்க, அதே கதை தான். யூ வில் எண்ட் அப் வித் பென்சோஃபினோன். சரிங்களா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் செட் சூப்பரா 3மே முடிச்சிட்டோம். அடுத்தது we'll move on to chemical properties of aldehyde and ketone. சரிங்களா? physical properties நான் பேசல, ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி பேசிட்டோம், எல்லா சாப்டருக்குமே பேசிட்டோம் இல்லைங்களா? அதனால physical properties குள்ள போக வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து we'll move on to chemical properties of aldehydes and ketones. இதுல வந்து நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸான ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசரோ ரியாக்ஷன், அதெல்லாம் இங்க தான் பார்ப்போம். அப்புறம் நிறைய நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம் கண்ணா. நிறைய டேர்ம்ஸ் நீங்க வந்து இந்த சாப்டர்லயும் சரி பயோமாலிகுல்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. ஆக்சைன்ஸ், சைனோஹைட்ரன்ஸ், அப்புறம் ஹெமி அசிட்டல், அசிட்டல், அது எல்லாமே இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அதுக்கு கீழே தான் வரும். இது எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். So now we'll start with chemical properties of aldehyde and ketone. Right. இப்போ I have this aldehyde. aldehyde கூட நான் AB அப்படிங்கிற reagent ட்ரீட் பண்றேன். AB என்னவா ஸ்பிளிட் ஆகுதுன்னா A+ and B- ஸ்பிளிட் ஆகுது. அண்ட் இந்த கார்பனைல் குரூப்ல ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ் அண்ட் கார்பன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த B- எங்க போகும்? சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரான் ரிச், இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சைட்டுக்கு தானே போகும். எதுக்காக போகுது? இந்த நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் பாண்டை ஃபார்ம் பண்ணாம போகுது. அப்ப இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். ஸோ ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் வருமா? ஆக்சிஜன் கூட யாருக்குன்னா போய் சேருவாங்க? கீழே B-, மேல O-, அந்த O- கூட யார் போய் சேருவாங்க? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் A+, கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். அப்போ this is your substrate.
இது உங்களோட ரியேஜென்ட். ரியேஜென்ட் போய் சப்ஸ்ட்ரேட்ல என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஆட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? This is called addition reaction. Substrate கூட reagent போய் அப்படியே ஆட் ஆன addition தானே சொல்லுவோம். So this is an addition reaction. ஆனால் யாரு போய் ஃபர்ஸ்ட் ஆட் ஆனா, D minus, which is your negatively charged species. அதனால இந்த addition reaction is specific-ஆ nucleophilic addition reaction அப்படின்னு சொல்லுவாங்க. O minus மாறும் கண்ணா, அது வந்து இன்டர்மீடியேட் மாதிரி, பட் அது A+ கூட சேர்ந்துரும். சரிங்களா? this is your end product. இதே தான் நம்மளுக்கு கீட்டோன்லயே நடக்கும். அதே மெக்கானிசம் தாங்க. So R C R கீழ வந்து B மேல வந்து OA, அவ்வளவுதான். சரிங்களா? This is your nucleophilic addition reaction. Basically உங்களோட ஸ்டார்டிங் காம்பவுண்ட்ல hybridization of carbon will be sp2, ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் hybridization will be sp3. டெட்ராஹைட்ரலாம் மாறிடுச்சு. ரைட். இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு கீழ ஃபர்தரா என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இந்த ஏபின்னு நான் ரொம்ப ஜென்ரலான ஒரு ரியேஜென்ட் தானே சொன்னேன். ஆனா ஸ்பெசிபிக்கான ரியேஜென்ட் சொல்லிட்டே வருவாங்க. இந்த ரியேஜென்ட் போய் ஆல்டிஹைட் கூடவோ இல்ல கீட்டோன் கூடவோ ஆட் ஆனா எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 16 ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க கண்ணா. பட் டெட் ஈஸி. சொல்லி தரதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எங்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் அப்ளிகபிளோ அதையும் நான் சொல்லித்தரேன். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. சரிங்களா? இதுல என்ன உங்களோட முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரியேஜென்ட் ஒண்ணு சொன்னாங்கன்னா அந்த ரியேஜென்ட் ஆல்டிஹைட் கூடவோ கீட்டோன் கூடவோ ரியாக்ட் ஆனா என்ன ப்ராடக்ட் வரும்னு நம்மளுக்கு தெரியணும். இல்ல அந்த ப்ராடக்ட் சொன்னாங்கன்னா என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல தெரியணும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மெக்கானிசம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதே மெக்கானிசம் தான் எல்லாத்துலயும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். ஒரு இடத்துல மட்டும் மெக்கானிசம் மாறும். அந்த மெக்கானிசம் நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன். 16 ரியாக்ஷன்ஸும் நான் முடிக்க முடியுமான்னு தெரியல இந்த கிளாஸ்க்குள்ள. பட் எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். பட் அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வரணும் ஃபர்தரா நம்ம ரிமைனிங் ரியாக்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம பேச போறது வெரி ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இங்க பாருங்க, எழுதுறது நான் ஆல்டிஹைடுக்கும் அப்ளிகபிள், கீட்டோனுக்கும் அப்ளிகபிள். சரிங்களா? அதனால நான் A/Kன்னு எழுதுறேன். ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் எழுதி காமிக்கிறேன். This is your aldehyde. And what is this? HCN என்ன கண்ணா? Hydrogen cyanide. So இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H+ and Cn- ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த Cn- வந்து இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ கடைசி ஸ்ட்ரக்சர் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இது 6 மார்க்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி கடைசி ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க கண்ணா. எழுதித்தான் சொல்லுவீங்களா? எழுதிட்டு இருக்கீங்களோ? கவிராஜ் சொல்றீங்களா? காம்பவுண்ட் நேம் தெரியல மேம். ஆனா ஆர் காம்பவுண்ட் நேம் நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. RC bond is OH bond Cl hydrogen bond. அவ்வளவுதான். சூப்பர். ஓ, காம்பவுண்ட் நேம் தெரியாம எல்லாரும் அமைதியா இருந்தீங்களா? காம்பவுண்ட் நேம் நான் கேட்கவே இல்லை கண்ணா. நீங்க ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். நான் காம்பவுண்ட் நேம் நான் சொல்றேன். சோ இந்த ரியேஜென்ட்டோட பேரு ஹைட்ரஜன் சயனைடு. இந்த காம்பவுண்டோட பேரு சயனோஹைட்ரன். ஓகேங்களா? சரி. இப்போ சைனோஹைட்ரன்னா உடனே இந்த ஸ்ட்ரக்சரை மெமரைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, சயனோஹைட்ரன் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் கூடவோ இல்ல கீட்டோன் கூடவோ ஹைட்ரஜன் சயனைட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடத்தி கிடைச்ச ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? சைனோஹைட்ரன்னா உடனே கார்பன், லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன், ரைட் சைட்ல அப்படிலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். அதை ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ்.
அப்போ சைனோஹைட்ரனுங்கிறது ஆல்டிஹைட் கூடவோ கீட்டோன் கூடவோ ஹைட்ரஜன் சைனைட் ஆட் ஆனா கிடைக்கிற ப்ராடக்ட். அப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கீட்டோனுக்கு எழுதி காமிக்கிறேன். இது வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுங்கிறதுனால ரெண்டுக்கும் எழுதி காமிக்கிறேன். சரிங்களா? சரி, இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. கவிராஜ் சொன்னாங்களா, இப்ப வேற யாராவது சொல்லுங்க. மகாலட்சுமி சொல்றீங்களா? சரி, யார் சொல்றீங்க? ஏன் கண்ணா இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு. எல்லாரும் இப்பவே டயர்ட் ஆயிட்டிங் போல இருக்கு. மாரிமுத்து சொல்றீங்களா? ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லுங்க போதும். சுமித், பூபேஷ் மிஸ் சொல்லுங்க. RCR கீழ என்ன வரும்? CN. வெரி குட். CN மேல OH. அவ்வளவுதான் கண்ணா. இதுக்கு பேரும் சைனோஹைட்ரன் தான். சூப்பர் பூபேஷ், thank you. இப்போ இது நம்ம கவிராஜ் சொன்ன ஸ்ட்ரக்சர், இது பூபேஷ் சொன்ன ஸ்ட்ரக்சர். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு பேருமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நம்ம சைனோஹைட்ரன் தான் சொல்லணும். ஸோ ஆல்டிஹைடோ கீட்டோனோ அது ஹைட்ரஜன் சைனைட் கூட ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் சைனோஹைட்ரன். அவ்வளவுதான். இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படின்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு 16 ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஒரு தடவையும் அந்த 16 ரியாக்ஷன்ஸையும் ரியாக்ஷனா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த டேப்லர் காலம் எழுதி நீங்க எப்பவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்ட்ரேட், reagent, ப்ராடக்ட்டுங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட் ஆல்டிஹைடாவும் இருக்கலாம், கீட்டோனாவும் இருக்கலாம். ரியேஜென்ட் ஹைட்ரஜன் சைனைடு. எழுதிக்கோங்க பேர். ப்ராடக்ட் சயனோஹைட்ரன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ரெண்டாவது ரியாக்ஷன் என்னவோ அது ஆல்டிஹைடா கீட்டோனாங்கிறத பார்த்து என்ன ரியேஜென்ட்டோ அதோட பேர். அந்த மாதிரி எழுதிட்டே போயிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட், செகண்ட் ரியாக்ஷன் போலாம். This is also applicable for both aldehyde and ketone. என்ன பண்ணலாம்? ஓகே, நான் ஃபார்முலா எழுதுறேன். பேர் நீங்க சொல்றீங்களா? NaHSO3 இந்த ரியேஜன் தான் போட போறேன். இந்த ரியேஜென்ட்டோட பேர் சொல்லுங்க. Sodium hydrogen sulfide. Very good. Sodium hydrogen sulfite. சரிங்களா? சல்ஃபேட் கிடையாது. சல்ஃபேட்னா SO4, இது SO3 இல்லைங்களா? So this is sulfite. ரைட், இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எழுதணும் இல்லையா? S double bond O, single bond OH, single bond O minus to this negatively charged oxygen இந்த Na plus counter ion நிக்கும். சரிங்களா? as usual அதே மெக்கானிசம் தானே. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆக்சிஜன் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் அப்ரோச் பண்ணும் அண்ட் பாண்ட் ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்ப எப்படி இருக்கும்? கார்பன் 6, ஹைட்ரஜன், இங்க ஆக்சிஜன், சல்ஃபர், டபுள் பாண்ட் OH, அதுக்கப்புறம் O மைனஸ். அந்த O மைனஸ் கூட யார் போய் நிப்பாங்க கண்ணா? Na பிளஸ் போய் கவுண்டர் ஆனா நிக்கும். ஆனா இங்க என்னன்னா இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு தெரியும். அது ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கும். இந்த சல்ஃபனைல் குரூப்பும் நல்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். அப்போ இது பயங்கரமா எலக்ட்ரானை புல் பண்ணி ஈஸியா இந்த ஹைட்ரஜனை H+ ரிலீஸ் பண்ணிடும். அந்த H+ என்ன ஆயிரும்னா O- கூட சேர்ந்துட்டு இந்த O- கூட இந்த Na+ கவுண்டர் ஆனா நிற்கும். ஸோ OH R oxygen, S double bond O, O minus and Na plus. And I have hydrogen here. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு பேரு பைசல்ஃபைட்
அடிஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பேர் இல்லை. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இங்க பாருங்க, பைசல்ஃபைட்னு சொல்றேன் இல்லையா, ஆக்சுவலி இதை வந்து ஹைட்ரஜன் பைசல்ஃபைட்னு சொல்லலாம், இல்ல ஹைட்ரஜன் சல்ஃபைட்னு சொல்லலாம். சரிங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ இதை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஆல்டிஹைடோ கீட்டோனோ சோடியம் பைசல்ஃபைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா we'll end up with பைசல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தேர்ட் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸி. ரியேஜென்ட் நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ரொம்ப ஃபேமஸான கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ண போறேன். ஆனா ஆல்டிஹைட்லயே தனித்தனியா, இப்போ ஃபார்மால்டிஹைட் தனியா, மற்ற ஆல்டிஹைடுக்கு தனியா, கீட்டோனுக்கு தனியா மூணு ரியாக்ஷன் எழுத போறேன். இது ஃபார்மால்டிஹைட் to which we are treating Grignard reagent. என்ன கண்ணா ப்ராடக்ட் வரும் நீங்களே சொல்லுங்க. இது நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியரான ரியாக்ஷன், இது நம்ம லாஸ்ட் சாப்டர்லயே படிச்சிட்டோம். ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா என்ன கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு தான் உங்களுக்கு தெரியுமே. அப்படி போட்டு ஃபைனலா ஹைட்ரலைஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் வந்ததுன்னு சொல்லுங்க. யாருக்காவது போட்டு காமிக்கணுமா? யாருக்கு ஸ்ட்ரைக் ஆகலன்னா எப்படி போடுறதுன்னு? சுமித் ஐடியா இருக்குங்களா? யாருக்கெல்லாம் போட்டு காமிக்கணும்? மேம் போட்டு காமிங்க மேம். ஓகே, காமிக்கிறேன் சுமித். சொல்லுங்க பூபேஷ், என்ன சொல்ல வந்தீங்க? போட்டு காமிக்கதான் மிஸ்ஸிங். ஓகே ரைட். இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்டாலே மெக்னீசியம்க்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருங்க, ஆருக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். அதே மாதிரி கார்பனைல் குரூப்ல ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ என்ன ஆகும், ஆப்போசிட் சார்ஜஸ் தான் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் இல்லைங்களா? அப்ப இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆர் will approach this positively charged கார்பன். எதுக்கு? இந்த நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. அப்புறம் அதே தானே இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா, O- ஆயிரும். அப்புறம் என்ன ஆகும், கார்பன் லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன், ரைட் சைட்ல ஹைட்ரஜன், கீழே இப்ப இங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து வந்த 6 O- to this negatively charged oxygen Mgx plus counter ion நிக்கும். இப்ப நம்ம ஹைட்ரலைஸ் பண்ண போறோம். வாட்டர் எப்படிங்க ஸ்ப்ளிட் ஆகும், H plus and OH- ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப H plus இங்க வந்துரும், OH- இங்க வந்துரும். அவ்வளவுதான். இப்ப ப்ராடக்ட் என்ன, OH. இப்போ MgXOH. அவ்வளவுதான். இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்ம் ஆயிருக்குங்க, ஆல்கஹால் மிஸ். அவ்வளவுதான். என்ன ஆல்கஹால், செகண்டரியா, பிரைமரியா, டெர்ஷரியா? ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் எத்தனை R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஒரே ஒரு R குரூப் கூட தான். சோ இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். அவ்வளவுதாங்க. சோ இப்போ மூணாவது ரியாக்ஷன் என்னன்னா, ஆல்டிஹைடோ கீட்டோனோன்னு எழுதாதீங்க, ஃபார்மால்டிஹைட்னு எழுதுங்க. ஃபார்மால்டிஹைடுக்கு இன்னொரு பேரு மெத்தனல். இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணா we'll end up with primary alcohol. அதுதான். அடுத்தது ஃபார்மால்டிஹைடை தவிர வேற எந்த ஆல்டிஹைடை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஸ்பெசிபிக்கா போடல, நான் ஆர்னு ஜென்ரலா போட்டேன். ஃபார்மால்டிஹைடை தவிர நீங்க எந்த ஆல்டிஹைட் எடுத்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணாலும் என்ன வரும், நீங்களே மெக்கானிசம் போட்டு ப்ராடக்ட் சொல்லுங்க பார்ப்போம். அதே மெக்கானிசம் தான், டிட்டோ ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. சத்வதிகா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா சாமி, இல்ல முன்னாடி கொஸ்டினுக்கான ஆன்சருங்களா? ஆன்சர் மேம். ஓகே, இது மெக்கானிசம் போட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்க பாப்பலாம்.
செகண்ட் டைம் அந்த பொண்ணு நான் உன்னை வந்து பார்க்கணும் சீவெண்ட் இங்கேருந்து அங்கே போய் அப்புறம் எங்கே தங்குறதுங்கிற கேள்வி சிஸ்டர் போனாங்க அங்கே வேலை தங்கிக்க இல்லை உடனே தங்கிக்கன்னு சொல்லிட்டேன். சரி பட் அந்த ஒரு கல்பனை எக்ஸ்பென்சிவ் வேண்டாம் சிஸ்டர் வீட்டில் தங்கிட்டு ஒரு 4 நாள் இருந்தது. சிஸ்டரும் ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு சொல்லுவேன் அவ்வளோ அவர் 3வது மறுபடியும் போனோம். அவன் என்ன பண்ணா அது ஒரு குண்டா இருந்தது. சரி அது நீ ஒல்லியானதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அது பின்னாடி எஸ் தத்வதிகா செகண்டரி ஆல்கஹால்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு என்ன வந்துச்சு? கவிராஜ் என்ன கண்ணா வந்துச்சு? எஸ் பூபேஷ் secondary Ma'am, alcohol. secondary alcohol, ma'am. செகண்டரி ஆல்கஹால் வந்ததுங்களா? வெரி குட். அடுத்தது வாட் இஸ் திஸ்? ரெண்டு பக்கமே ஆறு இருக்கே. Tertiary alcohol, ma'am. கீட்டோன். கீட்டோனை கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா you'll end up with tertiary alcohol. அவ்வளவுதான். So aldehyde other than formaldehyde grignard reagent கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா you'll end up with secondary alcohol. இதுவே கீட்டோனை grignard reagent கூட ட்ரீட் பண்ணா you'll end up with tertiary alcohol. அவ்வளவுதான். அடுத்தது 6th reaction. ஏங்க இது ஆல்டிஹைடுக்கு தான். கீட்டோனுக்கு நான் மறுபடியும் தனியா எழுதுறேன். This is aldehyde. நான் எழுதக்கூடிய reagent இது என்னன்னு சொல்லுங்க. What is alcohol? மாரிமுத்து சொல்ற மாதிரி ஆல்கஹால். எஸ் மாரிமுத்து, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட வாய்ஸ் கேக்குறேன். எஸ் மேம். எக்ஸாம் பிஸிங்களா? எஸ் மேம். ஓகே கண்ணா. இப்போ RO மைனஸ் இருக்கா, அதே மெக்கானிசம் தான். சோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆக்சிஜன் இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணுமா? அப்ப இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்களா? அப்ப எப்படி இருக்கும்? R கார்பன் O மைனஸ் கீழே ஹைட்ரஜன், அதுக்கும் கீழே நெகட்டிவ்லி சார்ஜ் ஆக்சிஜன். அது யாரு கூட அட்டாச் ஆயிருக்கு? R கூட அட்டாச் ஆயிருக்கு. இப்ப இந்த O மைனஸ் கூட யார் வந்து அட்டாச் ஆவாங்க? இந்த H பிளஸ் வந்து அட்டாச் ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ இங்க ஃபார்ம் ஆன இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஹெமி அசிட்டல். சரிங்களா? ஹெமி அசிட்டல். இதுவே கீட்டோன் கூட போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்டேட் பண்ணிட்டே வரணும் அந்த டேபுலர் காலம். சரிங்களா? ஆல்டிஹைட் வித் 1 mole ஆஃப் ஆல்கஹால், ப்ராடக்ட் வந்து ஹெமி அசிட்டல். இப்போ கீட்டோன் வித் 1 mole ஆஃப் ஆல்கஹால். எனக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லுங்க போதும். பேர் நான் சொல்றேன். ஓ கீட்டோன் எழுதலையா நானு? This is ketone. Sorry. யார் ஸ்ட்ரக்சர் சொல்றீங்க? ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் பேர் நான் சொல்றேன், ஸ்ட்ரக்சர் யாராவது சொல்லுங்களேன். பூந்தமிழ் அரிசி ஸ்ட்ரக்சர் சொல்றீங்களா?
நிஷிகா? சரி, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன் ராண்டமா. சத்வதிகா நீங்க சொல்றீங்களா? எஸ் மேம். ஆர் சொல்லுங்க. OHR and OR மேம். அவ்வளவுதான். சோ இதுக்கு பேரு ஹெமி அசிட்டல், இதுக்கு பேரு ஹெமி கீட்டல். அவ்வளவுதான். சோ இப்போ 1 mole of alcohol கூட பார்த்தோமா, அடுத்தது 2 moles of alcohol கூட பார்க்கலாம். 8th reaction. So this is also for aldehyde. சரிங்களா? இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஆல்கஹால் ஆல்டிஹைட்ல ஆக்சிஜனை ரைட் சைட் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ 2 moles of alcohol ROHங்களா, ஆக்சிஜன் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதுங்க. ROHங்களா. இப்போ இது ரெண்டுல இருந்தும் சேர்ந்து நம்ம வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். வாட்டர் மாலிகுல்ங்கிறது 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். சோ 2 ஹைட்ரஜன் ஆல்கஹால்ல இருந்து வரும், ஒரு ஆக்சிஜன் இந்த ஆல்டிஹைட்ல இருந்து வரும். அப்போ ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா, கார்பன் மேல 6, கீழே ஹைட்ரஜன். இப்ப டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, அந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கும் இன்னொரு பாண்ட் இன்னொரு ஆக்சிஜனுக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். சோ ஆல்டிஹைட் 1 mole of alcohol கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹெமி அசிட்டல். ஆனா ஆல்கஹால் aldehyde with 2 moles of alcohol, now we'll end up with acetal. ஓகேங்களா? அடுத்தது ஒருவேளை கீட்டோன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சோ C double bond O R R. So I have 2 moles of alcohol. சரி, அதே மாதிரி வாட்டர் எலிமினேஷனுங்க. ஸ்ட்ரக்சர் சொல்றீங்களா? ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பாப்போம். சி சி இந்த பக்கம் ஆர் ஆர் இந்த பக்கம் மிஸ் ஓஆர் ஓஆர். அவ்வளவுதான் கண்ணா. பேர் ட்ரை பண்றீங்களா? இதுக்கு பேரு ஹெமி கீட்டல். அப்ப இதுக்கு பேர் என்னது? இப்போ ஆல்டிஹைட் 1 mole of alcohol கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹெமி அசிட்டல். அப்ப 2 moles of alcohol கூடனா அசிட்டல் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கீட்டோன் with 1 கீட்டல். அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. புரிஞ்சுதுங்களா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ், தத்வதிகாவும் கீட்டல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ரேண்டமா ஒரு சில ரிஏஜன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அமோனியா அண்ட் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் ஆல்டிஹைட் கூடவோ கீட்டோன் கூடவோ ரியாக்ட் ஆச்சுன்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வரும்னு நம்ம படிக்க போறோம். பட் அது இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. அதை நான் ஸ்டார்ட் பண்ணனா நம்மளால முடிக்க முடியாது. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரைட். இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே ஒரு क्वेश्चन கேட்குமா? क्वेश्चन நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சேர்ந்து எழுத போறோம். உங்களை யாரையும் தனியாலாம் கேட்டு கஷ்டப்படுத்தல. சேர்ந்து எழுதுவோமா? ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு காம்பவுண்டோட பேர் கொடுத்திருக்காங்க. அந்த காம்பவுண்டோட பேர் நம்ம எழுத போறோம். சரிங்களா? அசெட்டால்டிஹைட் டைமித்தைல் அசிட்டல். சரிங்களா? இப்ப இந்த ஸ்ட்ரக்சரா நம்ம எழுத போறோம். நான் சொல்லியிருக்கேன் இந்த அசிட்டல் சைனோஹைட்ரன் அதோட பேர் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் மெமரைஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அசிட்டல்? அசிட்டல்ங்கிற இந்த காம்பவுண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்? அசிட்டல்ங்கிற இந்த காம்பவுண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்? பார்த்து சொல்லுங்க. இதுல நோட்ல பார்த்து சொல்லுங்க.
அசிட்டல் எப்போ ஃபார்ம் ஆகும்? 2 moles of alcohol with aldehyde. வெரி குட், வெரி குட். 2 moles of alcohol with aldehyde. எந்த aldehyde எடுத்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. என்ன aldehyde எடுத்துக்கணும்? அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் அசிட்டால்டிஹைட்? இட் இஸ் ஆல்சோ கால்ட் as எத்தனால் இல்லைங்களா? அப்ப அசிட்டால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 2 கார்பன் இப்படி இருக்கும். கரெக்ட்டுங்களா? அசிட்டல்னா 2 மோல் ஆஃப் ஆல்கஹால். அப்ப நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும். ஸோ ஆக்சிஜனை நான் ரைட் சைட் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ 2 moles ஆஃப் ஆல்கஹால். கரெக்ட்டுங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2 moles ஆஃப் ஆல்கஹால் எழுதிட்டேன். ஆர்னு நான் ஜென்ரலா எழுதிக்கிறேன், ஸ்பெசிபிக்கால எழுதணும். அவங்க ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க பாருங்க. டைமித்தைல் வேணுங்கிறாங்க கடைசி காம்பவுண்ட்ல. அப்ப 2 மித்தைல் குரூப் வேணும்னா ஒரு ஆறும் ஒரு மித்தைலா நான் போட்டுக்கிட்டுமா? அவ்வளவுதான். ஸோ வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணுவோமா? இப்போ ஸ்ட்ரக்சர் என்ன வரும்? கார்பன், ஹைட்ரஜன், மித்தைல் குரூப். ஸோ OCH3 and OCH3. இதுதாங்க அவங்க கேட்குற ப்ராடக்ட். இதுதான் அவங்க எழுத சொன்னாங்க. எழுதியாச்சு. ஓகேங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவாங்க. இன்னுமே ஒரு 5-6 ரியாக்ஷன்ஸ் இருக்கு, நம்ம கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? யாருக்கும் டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம் கிளாஸ். நெக்ஸ்ட் Thursday பார்க்கலாம். வைண்ட் அப் பண்ணிப்போமா? இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் செட்ல அடிஷன் ஆஃப் வாட்டர் டு ஆல்கைன் பார்த்தோம். செகண்ட் செட்ல கம்ப்ளீட்டா ஆல்டிஹைடை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ற நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் தேர்ட் செட்ல கீட்டோனோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்த்துட்டு நிறைய நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ரைட். சரி, மீதி நம்ம நெக்ஸ்ட் Thursday பார்க்கலாங்களா? கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. Okay, Kana. Okay. Bye, guys. Bye. Good night. Okay, miss. Good night. Thank you, ma'am. Bye, guys. எங்க வைஃபோட கிளாஸ்மேட் அவன் மணிவண்ணன். நோட் பண்ணிக்கங்க. நீங்க அது பார்த்து Sir? Sir? நல்லாவே தெரியும். எங்க பையன் ஃபர்ஸ்ட் டைம் when he landed Raleigh ஏர்போர்ட் வந்து கூட்டு போனது மணிவண்ணன் தான். அது வைஃப் இல்ல காலேஜ் மேட், காலேஜ் இன்ஜினியரிங் மேட். ஆனா எங்க வைஃப் சொன்னா அவங்க எல்லாம் அதுக்கு இல்ல ஜிசி சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு. அதுல படிச்சாங்க அவங்க. அதாவது எப்படி நம்ம ஜிசிடி இருக்கு இல்லையா இங்க கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர் ஜிசிடி அது மாதிரி அங்க ஜிசி சேலம்னு ஒன்று இருக்கு. அந்த அது ஒன் ஆஃப் த பழைய காலேஜ் தான், அது ரொம்ப நாளா இருக்கிற காலேஜ். இவரு சார் நீங்க இன்னொரு சொன்னீங்களே மணிவண்ணன் சார் வந்து நம்ம மேம்